ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் இல்லை. ரீசன் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. லைக் ஒரு 0.80% கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் தான். லைக் என்னென்னா 9:30 3:30 வரைக்குமே மார்க்கெட் ஃபுல் கன்சால்டேஷன் தான். கண்டிப்பாக இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணி இருக்கிறவங்க வந்து கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே ஆகி கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி 80 to 90% லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து லைக் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது, சம் ஸ்கேல்பிங் கைண்ட் ஆஃப் ட்ரேட் பண்ணவங்க மேபி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த டிகேல வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது டீக் ஆகிருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ் பையிங் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பேட்டர்னுமே நம்மளால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ எந்த ஒரு செட்டப்புமே இல்லை நம்மளோட இதைப்படி. ஸோ இந்த இடத்துல ஒரு செட்டப் இருந்துச்சு. லைக் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி, லைக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், 1-2 கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் டவுன், இந்த பிரேக் டவுன் கேண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயிலாக. லைக் ஒரு சைஸும் நல்ல அப்சைட் விக் விச் இண்டிகேட்ஸ் தி செல்லிங் ப்ரெஷர். அண்ட் கேண்டிலும் ஹியூஜான கேண்டில், வால்யூம் நல்லா இருந்துச்சு அண்ட் ரீட்ரேஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். பட் நம்ம ஏன் எடுக்கல அப்படின்னா, ஆப்வியஸை இன்னைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட், கைண்ட்லி ஒரு 0.80% அப் ட்ரெண்ட் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான் இண்டிகேட் பண்ணுச்சு. அண்ட் ஹோல் டே வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். அண்ட் நம்ம ஆப்போசிட் சைடு வந்து ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட புட் சைடு என்ட்ரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் வி ஆன்டிசிபேட்டட் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் இருந்துச்சு. ஆப்வியஸாக ட்ரேட் எடுத்திருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது விச் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி லோட் செட்டப்பான ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதை விட மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து ஒரு மந்த் எண்டில் வந்து நம்ம எப்படியோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ்னால தான் வந்து நம்மளோட ஆர்ஓஐ அஃபெக்ட் ஆகும். அண்டு மந்த் எண்டில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ ட்ரேட் செட்டப் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்ட் ஆர்ஓஐ அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து லோ ப்ராபபிள் செட்டப்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ட்ரை லுக்கிங் ஃபார் தி இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கனாலும் டார்கெட் ஹிட் ஆகலைனாலுமே ஒரு நல்ல செட்டப், லைக் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு, கன்சால்டேஷன் இருந்துச்சு. அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு, விச் இஸ் ஃபைன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பே கரெக்டாக இல்லை. ஸோ ஈவன் நீங்கள் இந்த கன்சால்டேஷனில் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா என்ன என்ட்ரி எடுக்கலாம். லைக் ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அப் ட்ரெண்ட் போகும்போது நீங்கள் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டர். பட் நீங்கள் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கன்சால்டேஷன் இருக்கும், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். So hope you learned something from this video. If so, kindly like and subscribe this video, and thank you so much for your support. Bye.